Is digital marketing course suitable for someone who doesn't have a technical background? இந்த கேள்வியை பத்தி தான் இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பு நீங்க பார்க்கும்போதேவும் இது ஒரு மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம், ஒரு தொழில். இது டெக்னிக்கலான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. ஏன்னா போக போக கத்துக்கலாம். இப்போ டெக்னிக்கலான விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த துறை சார்ந்த ஒரு சில டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கு. அது நீங்க படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அது புரியும். ஆனா இதுவேவும் எனக்கு வெப் டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. கோடிங் எழுத தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. வீடியோவை எக்ஸ்பர்ட் லெவல்ல எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. கண்டென்ட் ரைட்டர் மாதிரி அவ்வளவு டீட்டெயிலா எழுதிருக்கணுமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் அவசியம் இல்லை. இது எதுவுமே அவசியம் இல்லை அப்படின்னா இதை எப்படி நம்ம செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வி வருது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில தன்மைகள் அது என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த டெக்னாலஜியை நான் கத்துக்கணும் அப்படிங்கிறது தேவையான ஒரு கியூரியாசிட்டி. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேல உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். ஏன்னா இது ஒரு மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஒரு சில தன்மைகள் என்னன்னா, மக்களை கையாளும் திறன், யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், என்ன மாதிரி ஒரு விஷயத்த எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், எந்த மாதிரி சொன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்குங்கிற ஒரு விஷயத்துல நீங்க போக போக கத்துக்க வேண்டியது இருக்கும். அப்போ நீங்க உங்களுடைய துறை சார்ந்த ஒரு சில விஷயங்களை அது தெரியாத ஒரு நபர்களுக்கு இந்த தகவலை எடுத்து சொல்றது மூலியமாவோ, இலவசமாவோ அல்ல காசு செலவழிச்சோ பண்ணக்கூடிய ஒரு பழகுமுறை, அதாவது ஒரு பழக்கம் தான் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். அப்போ என் கையில கைபேசி இருக்கு அப்படின்னா இந்த கைபேசி இருக்கக்கூடிய கேமராவை பயன்படுத்தி நான் எப்படி ஒரு காணொளி பதிவு பண்ண முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கேமரா, அந்த ரெக்கார்டு பட்டனு, அந்த பாஸ் பட்டனு, இந்த பிளே பட்டன், அதை தாண்டி ஒரு அடிப்படையான ஒரு எடிட்டிங், இதெல்லாம் படிக்கும் போதே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் சிந்தனையில இருக்கணும். ஒரு வியாபாரி மாதிரி சிந்திக்க தெரியணும். ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்ல இருந்துகிட்டு நீங்க பிசினஸ் பண்ண முடியாது. அதனால நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை படிக்கும் பொழுது ஒரு பிசினஸ் ஓனர் எப்படியெல்லாம் சிந்திப்பாருங்கிற விஷயத்தை உங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க உங்களுடைய பிசினஸ் செய்ய வேண்டும். அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் ப்ரேயரா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு இன்டர்நெட்டு, கம்ப்யூட்டரு, ஸ்மார்ட் போனு, இந்த மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை பயன்படுத்துறதுக்கும் அது கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டியும் இங்க ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். ஆனால் ஒரு சின்ன கேட்ச், நான் உள்ளபடி சொல்லிடுறேன். இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்டுகளும் பயன்படுத்தும் பொழுது அதோடைய அடிப்படை தளம் HTML அப்படிங்கிற ஒரு மெஷின் லாங்குவேஜ். அதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை பத்தின ஒரு சில அடிப்படை புரிதல் இருந்தா போதும், அதையுமே நாங்க சொல்லிக் கொடுத்துருவோம். இரண்டாவது, ஒரு வெப்சைட்னா என்ன, அதோடைய பர்பஸ் என்ன, ஒரு மொபைல் அப்ளிகேஷன்னா என்ன, அதோடைய பர்பஸ் என்ன, ஒரு கஸ்டமர்னா யாரு, அவங்க கால் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட எப்படி ஒரு பேசணும், எப்படி டீல் க்ளோஸ் பண்ணுங்கிறதெல்லாம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்குள்ள வந்துடுது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் தாண்டி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட, மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட நாலேஜ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை ரொம்ப நல்ல முறையில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஆக நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இல்லத்தரசியாக இருக்கீங்க, இல்லை ஒரு மருத்துவராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் தனியாக ஒரு தொழில் செய்துட்டு இருக்கீங்க, அதிகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு ஆள், என்னால் இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் படிக்க முடியாது, நான் இருக்கிறது ஒரு கிராமத்தில், நான் போய் எப்படி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் போய் தங்கி படிக்கணும், ஒரு சில இன்ஸ்டிடியூட்லலாம் 1,40,000 சொல்கிறாங்க, ஒரு சில இன்ஸ்டிடியூட்டில் 60,000 சொல்கிறாங்க, இதை படிக்கிறதுக்கு நான் அப்படியே சென்னைக்கு போகணுமா இல்லை பெங்களூர் போகணுமாங்கிற பல கேள்விலாம் இருக்கும். அதனால நான் 2016ஆம் வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங்ல அவங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கண்டென்ட்டை நான் உருவாக்கியிருக்கேன். அப்படி நான் உருவாக்கின ஒரு கண்டென்ட்டை தான் வாட்ஸ்அப் ட்ரிவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். 200க்கும் மேல பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களை வாட்ஸ்அப்ல நான் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வரும், உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெசேஜ் வரும். அதுல ஒரு காணொலி இருக்கும், தெளிவா முன்பதிவு செய்யப்பட்ட ஒரு காணொலி. நீங்க எத்தனை முறை வேணாலும் அதை பார்த்து பார்த்து படிச்சு புரிஞ்சு அந்த காணொலியுடைய கருத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்க பார்த்தது பிறகு ஏதாவது சந்தேகம் வந்தது அப்படின்னா
இந்த திரையில இருக்கக்கூடிய என்னுடைய கைபேசி எண்ணுக்கு நீங்க அழைச்சு என் கூட பேசுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த சந்தேகத்த நான் தீர்த்து வைப்பேன். இதுக்கு நான் சார்ஜ் பண்றது ரூ. 5000. வீட்ல இருந்து நீங்க எப்ப வேணாலும் படிக்கலாம். உங்க குழந்தை தூங்கிட்டாங்கனாலும் படிக்கலாம். உங்களுக்கு இரவுல உறக்கம் வரலைனாலும் நீங்க படிக்கலாம். பேருந்துல 2 மணி நேரம், 5 மணி நேரம் பயணம் செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும், நீங்க இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம். யாராச்சும் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த கோர்ஸ் நீங்க படிக்கலாம். இதுக்கு நான் உருவாக்குனது தான் வாட்ஸ்அப் ட்ரிவன் கோர்ஸ். இது தாண்டி நீங்க என்னுடைய நேரடியான லைவ் செஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த செஷனுக்கு நான் சார்ஜ் பண்றது ₹25,000. 2 மாசம் லைவ் கிளாஸஸ் பிளஸ் ஒரு 10 மாசம் மென்டர்ஷிப்போட சேர்த்து நான் கொடுப்பேன். ஒருவேளை நீங்க ₹5,000 கோர்ஸ் எடுத்துட்டு, அமுதன் எனக்கு இதை கொஞ்சம் பர்சனலா ஃபீல் ஆகல, நான் வந்து லைவ் செஷன்ஸை எடுத்துக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ₹5,000 கொடுத்து நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்கல்ல, அது கூட இன்னும் ஒரு ₹20,000 கொடுத்து நீங்க அப்கிரேட் ஆகிட்டு என்னோட லைவ் செஷன்ஸை எடுத்து நீங்க வந்து படிக்க முடியும். அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசா தேவைப்படாது. ஒருவேளை உங்களுக்கு அது தேவைப்படுற சூழ்நிலை இருந்தீங்கன்னா, அதை கத்துக்கக்கூடிய ஒரு மனநிலையிலையும் நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். நான் உங்கள் அமுதகுமார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.